Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். ஏன் ப்ரோ காட்டு கத்துற காலையிலன்னு கேட்பீங்க. காலையில இல்ல மத்தியானம். சாரி கைஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே மே 1 தொழிலாளர்களோட தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம ஏகே அவர்களோட பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே ஏகே. பத்மபூஷன்லாம் அவார்டு வாங்கியிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ரெட்ரோ இதெல்லாம் நான் பேசவே வரலங்க. படம் எப்படி இருக்கு? சூர்யா அவர்களுக்கு கம்பேக்கா? என்னங்க கம்பேக்கு? இதுதாங்க கம்பேக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அவர்களோட அந்த பழைய ஆட்டிடியூட், அந்த ஸ்டைலிஷான ஒரு சூர்யா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் பாத்தீங்கன்னா செல்ல குட்டி, அமுல் பாண்டா வேற மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்திருக்காப்புல படம். சனா அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். கார்ல இருக்கல, இல்லைன்னா நின்றுட்டு அப்படியே நான் ஒரு கிளாப்ஸ் கூட தட்டுவேன். இஸ் லைக் த பேக் போன் ஆஃப் த மூவிங்க. அந்த மியூசிக்லாம் ஐயோ இன்னும் கூட மண்டையில ஓடுது. லிட்ரலி சூர்யா அவர்களோட இன்ட்ரோ பாத்தீங்கன்னா ஆஸ் அனிலா எனக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு கூஸ் பீப்புளா இருந்தது. சூர்யா அவர்களோட ஃபேன் அவங்களுக்கு எவ்வளவு கூஸ் பீப்புளா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ்ல இருந்து, படத்தோட ஸ்டோரியில இருந்து, ஸ்கிரீன் பிளேல இருந்து அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. போர்ன்றதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடிக்கவே அடிக்காது. இன்டர்மிஷன் கிட்ட வரும்போது அங்கதாங்க பீக் சினிமாவே. செகண்ட் ஹாஃப்ல வரும் பாருங்க சீன்லாம். அண்ட் இந்த ஓவரால் மூவில பங்கமா இருக்கிறது ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போதையிலே பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் சூர்யா அவர்களோட ஃபைட் சீக்வன்ஸ், ஷர்ட்லாம் கைட்டு வர அவரோட பிசிக் இந்த படத்துல எங்க ஹார்ட் ஒர்க் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அண்ட் அரபிக் குத்து நடிகை பூஜா ஹெக்டே பத்தி நம்ம பேசலாம். ஃபேன்ஸ்லாம் கோச்சிப்பீங்களா? சூப்பரா நடிச்சிருக்காங்க, கியூட்டா நடிச்சிருக்காங்க, கரெக்டா நடிச்சிருக்காங்க, தரமா நடிச்சிருக்காங்க, அளவா நடிச்சிருக்காங்க. வேற எதுவுமே சொல்றதுக்கு கிடையாது. லேக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் லென்த்தியா போன மாதிரி ஒரு ஃபீல். அது மேபி அடுத்தடுத்த ஷோஸ்ல இந்த டீம் மேபி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, நிறைய பேர் இதே மாதிரி சொன்னாங்கன்னா, கொஞ்சோண்டு ட்ரிம் பண்ணாங்கன்னா இன்னும் டைட்டா இருக்கும் படம். செகண்ட் ஹாஃப்ல அது மட்டும் தான் பர்சனலா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கு, லவ்வுக்கு லவ் இருக்கு, எமோஷனுக்கு எமோஷனும் இருக்கு, சிரிப்புக்கு சிரிப்பு இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஸ்டைலுக்கு ஸ்டைலு இருக்கு. வேற என்ன வேணும்? படத்துல சூர்யா இருக்கு, பூஜா எங்கடே இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறியா இருக்கு இந்த படம். இது ஆக்சுவலா இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹிட் 3 இந்த மாதிரி படம்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த ரிவ்யூ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் வரும். அண்ட் ஐ எம் டோட்டலி என்ஜாய்டு மூவி. இந்த ஒரு 2 hour 48 minutesங்க. அதுதான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும் தோணுது பர்சனலா. அது தப்பா கூட எடுத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இருக்கிற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது இது என்ன மாதிரி ஸ்டோரியா இருக்கும், ரெட்ரோன்னு பேர் வச்சிருக்காங்களே, என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க, சூர்யா எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்லாம் ரொம்பவே பயந்தேன். பட் ஆனா இட்ஸ் அ கம்பேக்குங்க, அவ்வளவுதான். யார் எப்படி வேணா எடுத்துங்க. எனக்கு படம் பாத்தீங்கன்னா உண்மையாக பிடிச்சிருக்கு. ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், மியூசிக் ஒர்க்கா இருக்கட்டும், பின்னிட்டபிள். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல சனா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஒரு பிஜிஎம் வாசிச்சிருப்பாரு. இட்ஸ் அ பீக் லெவல் ஆஃப் மியூசிக். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அண்ட் ஐட்டம் சாங் ஒரு நம்பர்ல நம்ம ஸ்ரேயா வருவாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. பாட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, பட் ஐட்டம் டான்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கிளைமேக்ஸ் ஒரு எமோஷனலா முடிச்சிருப்பாங்க. ஸ்டோரி அங்கங்க லிங்க் பண்ணிருப்பாங்க. பட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு ரெட்ரோ லுக்ல அந்த ஒரு RX 100 எடுத்துன்னு ஒருவர் பாருங்க. கொய்யால நானே மயங்கிட்டேன்னா பாத்துங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. சாரி கைஸ், யூட்டன் போட்டு இருந்தேன். படம் தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா தியேட்டர்ல பாருங்க. நான் சொல்றது அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு பண்டிகை தான். முக்கியமா சூர்யா சாரோட கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஜோதிகா மேம் செம்ம படம் போறாங்க. பண்டிகை தான் உங்களுக்குலாம். தீபாவளி, பொங்கல் எல்லாம் பண்டிகை தான் இன்னைக்கு. தரமான ஒரு படம். ஹோப்ஃபுல்லி அடுத்த படமும் அப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். லேக்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு படங்க. சூர்யா அவர்களோட எஃபர்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த பிகெஸ்ட் கம்பேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஜெயிஸ்டாரு. சனா மியூசிக் தான் பாத்தீங்கன்னா எலிவேஷனே. அவர் மியூசிக் இல்லாம இருந்ததுன்னா எந்த இடத்துலயுமே எலிவேஷனே இருந்திருக்காது. கொய்யால அந்த மியூசிக் தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகே கைஸ், பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.